E5 என்டர்டைன்மெண்ட் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் தங்கர் பச்சான் வழங்கும் பேரன்பும் பெருங்கோபமும் ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. அனைவருக்கும் வணக்கம். இந்த இரங்கல் கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறேன். முதல்ல இந்த இரங்கல் கூட்டத்தை ஒரு 21 நாளைக்கு அப்புறம் நல்லா கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் வீட்டில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அடுத்தது ஒரு கல்யாணம் இருக்கிறதுனால இதை ரொம்ப க்ளோஸ் ஃபஸ்ட் சர்க்கிள் மட்டும் வச்சு ரொம்ப சின்ன க்ரௌடோடு முடிச்சிடணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி, அங்கிளும் இங்கே எம்ஆர்சியோட அசோசியேட் ஆகிருந்ததுனால இங்கே டிசைட் பண்ணி இங்கே செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வெளியிலேருந்து யாராவது ரொம்ப க்ளோஸாக இருக்கிற 1 or 2 மெம்பர்ஸ் மட்டும் கூப்பிடணும், அங்கிளோட ரொம்ப க்ளோஸ் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்களையும் இன்னும் சில வெரி ஃபியூ மெம்பர்ஸை மட்டும் இன்வைட் பண்ணோம். முதல்ல எங்களுடைய திருமணம் 2011 நடந்தது. ஆனால் நான் அங்கிளை முதல்ல பார்த்தது 1992 என்னுடைய பெரியப்பாவுடைய ஃபஸ்ட் ஆனிவர்சரி. டாக்டர் சன்னி தேவர்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. வந்திருக்கிற ஒரு க்ளோஸ் ஃபேமிலி ஃபங்க்ஷன். அதில் ஒருத்தர் மட்டும் வித்தியாசமாக ஒரு நல்ல ஒரு ரேபன் கிளாஸு நல்ல டிப்டாப்பாக இன் பண்ணிட்டு ஷூவோடு உட்காந்துருக்காங்க. நான் பார்த்தேன், ஆனால் யாரும் யார் இவர் யாருன்னெலாம் தெரியாது. பார்த்தோன்னா நோட் பண்ணி மட்டும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு படம் பார்க்குறப்ப தாலி தானோன்னு நினைக்கிறேன், அந்த படம் பார்க்குறப்ப உறவினர்கள் சொன்னாங்க, இவங்க நம்ம ரிலேட்டிவ்டா, பேர் ராஜேஷ் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 96 மே மேனுவல் ஆன்டி வீட்டு ஃபங்க்ஷனில் ராஜேஷ் அங்கிளோட ஃபேமிலியும் நாங்களும் எதுக்கு உட்காந்து டின்னரில் உட்காந்துருந்தோம். அப்போ தான் அங்கிள் பேசுகிறத முதல்ல நான் கேட்குறேன். அவர் அவங்க ஃபேமிலியில் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு என் பொண்ணு, பையன், சிஸ்டர் இன்லா அவங்க எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ தான் முதல்ல அவங்க பேசுனது கேட்டது. அதுக்கப்புறம் 2002 என்னுடைய பெரியம்மா மக கல்யாணத்தில் நான் கம்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த நிகழ்ச்சியில். அதில் அங்கிளை பேச கூப்பிட்றேன். அப்போயும் நாங்கள் வாங்க பேசுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். பேசவே இல்லை. நாங்கள் 2 பேரும் நேராக பேசிக்கவே இல்லை. அதற்கப்புறம் சில நிகழ்வுகள் வீட்டில் 2004 சில சம்பவங்களுக்கு அப்புறம் பெருசாக யார்கிட்டையும் நிறையா திருமணங்கள் எதுவுமே நாங்கள் தவிர்த்துக்கிட்டு போகாமல் இருந்தோம் கொஞ்ச நாளைக்கு. 2010 உறவின் முறை மீட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நான் அட்டன் பண்ணிவிட்டு அதுலேயும் நாங்கள் பேசலை. அந்த மீட்டிங் முடிஞ்சு கரெக்டாக ஒரு 2 மாதத்தில் இந்த கல்யாண விஷயமா அங்கிளை சந்திக்கிறேன். அப்போ கரெக்டாக சொன்னாங்க, நீங்கள் அந்த ஃப்ரண்ட்டில் ப்ரௌன் கலர் ஷர்ட் போட்டு உட்காந்துருந்தீங்கல்ல அப்படின்னாங்க. அப்போ தான் தெரிஞ்சது எல்லாத்தையும் அந்த அளவுக்கு நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அங்கிளோட வரலாறை பற்றி பேசுகிறதுனாக்கா நாள் கணக்கில் பேசலாம். அதெல்லாம் நான் எதுவும் பேச போகிறதில்ல. எனக்கும் அங்கிளுக்கும் உள்ள தனிப்பட்ட சில நிகழ்வுகள், நல்ல நினைவுகள், அதை மட்டும் ஒரு 5-6 பாயிண்ட் நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டாயிரத்தி 2011 எங்கள் கல்யாணம் முடிஞ்சோடனே நாங்கள் அமெரிக்கா கிளம்பியாச்சு. திரும்பி ஒரு ஆக்சுவலாக ஒரு சின்ன லீவ் மாதிரி தான் வந்திருந்தோம். ஒரு 6 மாதம் 1 வருஷம் இங்கே இருந்துட்டு அடுத்தது திரும்ப கிளம்பிடலாம் அப்படின்னு வந்திருந்த சமயத்தில் ராஜேஷ் அங்கிளோட அப்பா ரொம்ப சீரியஸாக இருந்தார். டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க, இன்றைக்கி ஈவினிங் அவர் இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி. நான் காலையில் கார் எடுத்துக்கிட்டு தஞ்சாவூர் போய் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, நான் உங்களை கூட்டிகிட்டு வர்றேன், எடி தாத்தாவும் அங்கே இருக்கார், அவரையும் கூட்டிகிட்டு நம்ம ரிட்டர்ன் ஆயிடுவோம், இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இங்கே சென்னைக்கு வருவோம் அப்படின்ட்டு நான் கிளம்பி போயிட்டுருக்கிறப்ப எதிர்பாராதமாக ஒரு மேசிக் ஹார்ட் அட்டாக்ல எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அதே நாள். இந்த நியூஸ் கேள்விப்பட்டு அங்கிள் கிளம்பி வந்துட்டாங்க மதுராந்தகத்தில். ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 hours எனக்கு ஒன்றும் புரியலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிஞ்சதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி, நீங்கள் அதுக்குள்ளே அங்கிளோட அப்பாவும் இறந்துட்டாங்க. நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் இருந்து அங்கே எல்லா காரியங்களும் பாருங்கள், நான் இங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னோன்னா, இல்லை நான் வந்துட்டேன் பாதி தூரம்,
அப்படின்னு அங்கிளோட அப்பா பாடியை மார்ச்சரியில் வச்சுட்டு தஞ்சாவூர் வந்து இருந்து எல்லா விஷயம் பரியல் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து இங்கே வந்து அந்த காரியங்கள்லாம் பார்த்தாங்க. பொதுவாக அப்போல்லாம் வந்து 2011 அந்த டைம்லலாம் வந்து இவ்வளோ க்ளோஸ் கிடையாது. இருந்தாலும் வந்து ஒரு மாமா அந்த அளவுக்கு ஒரு நார்மல் ரிலேஷன்ஷிப் தான். பட் அவங்க செஞ்ச அந்த விஷயங்கள்லாம் வந்து சாதாரணமாக யாரும் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அமெரிக்கா பிளான்லாம் கொஞ்ச நாள் இது பண்ணிவிட்டு கேகே நகரில் இருந்தோம். கேகே நகரில் இருக்கிறப்ப ராமவரத்துக்கு வந்து சிட்டிக்குள்ளே போயிட்டு கேகே நகர் கிராஸ் பண்ணி தான் நான் ராமவரம் போனோம். ஆல்மோஸ்ட் டெய்லி சாயந்தரம் வந்துடுவாங்க. ஏதாவது 1 or 2 days தான் வந்து மிஸ் பண்ணுவாங்க. டெய்லி வந்துட்டு எங்களை பார்த்துட்டு காலையில் ஜோன் ஆண்டி வருவாங்க, சாயந்தரம் அங்கிள் வருவாங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரிடே வந்தாங்க. அந்த மாதிரி இங்கே அந்த டைமில் தான் 2012 அந்த டைமில் தான் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் 2012 வந்து அங்கிளோடைய மனைவி என்னுடைய அத்தை ஜோன் ஆண்டி இறந்துட்டாங்க. அது வந்து அங்கிளுடைய லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய சோகமான சம்பவம். அது மட்டும் அப்படி ஆகாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி அங்கிளுமே கூட நம்ம கூட இருந்திருப்பாங்க. அந்த இன்சிடெண்ட் அப்போ நாங்கள் வந்து கேகே நகரில் இருக்கோம். இங்கே வந்து அங்கிள் தனியாக இருக்காங்க. ஒரு மாதம்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அப்போ தான் முதல்ல பொண்ணு பிறந்தா. திவ்யா வந்து குழந்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறா. வீட்டில் வந்து லேடிஸ்னு யாரும் இல்லை. நான் அங்கிள்கிட்ட ஒரு நாள் சொல்கிறேன், நானும் அங்கிளும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ சில சம்பவங்கள்லாம் அங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்குறோம். இங்கே யாராவது ஒரு லேடி இருக்கணும், நான் வந்து இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ கூட அங்கிள் வந்து இல்லை நீங்கள் வந்து அங்கேயே இருங்க. அவங்களும் ஃபஸ்ட்டு நேராக கூப்பிடவே இல்லை. நானே வர்றேன்னு சொன்னப்பையும் இருங்க கொஞ்ச நாள் பார்த்துக்குவோன்ட்டு இது பண்ணாங்க. அப்புறம் 2-3 மாதம் போனதுக்கப்புறம் சில நிகழ்வுகள் இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே இந்த வீட்டில் யாராவது ஒரு லேடின்னு ஒருத்தவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் திவ்யாவும் இங்கே வந்தோம். வந்தப்போ வந்து ஒரு 1 or 2 years தம்பிக்கு எல்லாம் கல்யாணம்லாம் இது பண்ணோன்னே நம்ம வந்து திரும்ப யூஎஸ் கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு வந்தோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அடுத்தது எனக்கு அடுத்தது வந்து அங்கிளுடைய மாமனார் டெத்து. அதுக்கப்புறம் வந்து என்னோடக்கு 2வது பையன் பிறந்தான். ஸோ அப்படியே கொஞ்சம் டிலே ஆச்சு. இந்த மீன்வயல் இந்த டைமில் வந்து அங்கிள் வந்து ரொம்ப பேர பசங்களோட அட்டாச் ஆகிட்டாங்க. அவங்கள வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் இது பண்ணிவிட்டு ரொம்ப 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 க்ளோஸ் ஆகிட்டாங்க பேர பசங்களோட. அது கிட்டத்தட்ட 4.5 வருஷம் 5 வருஷம் நினைக்கிறேன். 2018 நாங்கள் வந்து திரும்ப கிளம்பி போனப்போ எல்லாருக்குமே வந்து கஷ்டமாக தான் இருந்தது. சரி போய் கொஞ்சம் சில காலங்கள் இருந்துட்டு வரலாம் அப்படின்ற இதில் தான் போனோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் வர்றதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் நம்ம வந்து பேச வேண்டியது இருக்குது. அந்த அங்கிளப்போட திறமைகள் அது அவருடைய சாதனைகள் அதெல்லாம் பேசணும்னாக்க மணிக்கணக்காக பேசலாம். சில சமயங்களில் நாங்கள் இங்கேருந்து தஞ்சாவூர் போவோம், அப்புறம் வந்து அணைக்காடெல்லாம் போவோம். அப்போ வந்து கிட்டத்தட்ட இதெல்லாம் 2014-15 அவங்களுக்கே அப்போ வந்து ஒரு 64-65 வயசு இருக்கும். என்னுடைய கசின்ஸ் எல்லோரும் வந்து நான் we are at 30s. எல்லோரும் சேர்ந்து வந்து மதியானம் அப்படியே வயலுக்கெல்லாம் போயிட்டு ஜாலியாக ரொம்ப எல்லாரோடையும் மிங்கிள் ஆவாங்க. நைட்டு வந்து ஒரு பார்ட்டி இது பண்ணாக்கா அதுக்கும் வந்து இன்வால்வ் ஆவாங்க. வந்துட்டு நைட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். அப்புறம் வந்து அவங்கள தூங்க வச்சுட்டு நாங்கள் 2 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமான டைம் அங்கிளோட. என்னோட கசின்ஸ்லேருந்து எல்லாருக்கும் வந்து பேசுவாங்க. டைரெக்டாக ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப எங்கள் ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்க.
those days won't come back. அப்புறம் 2023 அங்கிளுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லாமல் ஆயிடுச்சு. அப்போ வந்து கோயம்புத்தூரில் தங்கியிருந்தோம். ஒரு 30 நாள் ஒன்றா ஒரே ரூமில் தான் தங்கியிருந்தோம். அப்போ தான் வந்து ரொம்ப ரொம்ப ஓப்பனாக சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து சொல்லலாம், சிலதெல்லாம் சொல்லக்கூட முடியாது. அந்த அளவுக்கு க்ளோஸாக எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு பர்சனலாக கடைசியாக ஒரே ஒரு விஷயம், எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப அங்கிள்கிட்ட பிடிச்சது என்னன்னாக்கா, எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்க ஃபேமிலியை வச்சு அப்படி தான் வந்து எல்லார்ட்டையும் வந்து இன்வால்வ் பண்ணி அவ்வளோ இதாக இருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வரேன். நான் ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வர்றப்ப 2010 இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நான் அப்படின்னாங்க. இப்போ வந்து பார்த்தாக்கா ஜோன்ஸ் அங்கிள் ஃபேமிலியிலேருந்து ஜோயல்ண்ணா, க்ளோரி ஆண்டி எல்லாரும் இருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் சும்மா வந்து கேஷுவல் மீட்டிங்க்கு வந்தப்போ எல்லாரையும் இன்வைட் பண்ணி அவ்வளோ தூரம் வந்து ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. யாருக்கும் தெரியாது அவங்க வந்து இன்னொரு ஃபோன் வச்சுருந்தாங்க. இப்போ இல்லை, கடைசியாக முன்னாடி. அந்த ஃபோனில் வந்து பொண்ணு பையன் அந்த வேலை செய்கிறவங்க 2-3 பேர் தான் அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒரு வாட்டி நானும் இங்கே பிரகாஷ் அங்கிள்லாம் இருக்காங்க, ஒரு நைட்டு 12 மணி 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாமல் வந்து அந்த நம்பருக்கு பிரகாஷ் அங்கிள் ட்ரையல் பண்ணுறதுக்கு இந்த நம்பரை டயல் பண்ணிட்டேன். உடனே எடுத்துட்டு என்ன அப்போ இந்த நேரத்தில் அப்படின்ட்டு இது பண்ணாங்க. அது மாதிரி ஃபேமிலிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எந்த இதையுமே வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக சொல்லுவாங்க. அதுதான் வந்து அங்கிள்கிட்ட ரொம்ப பிடிச்சது. அண்ணா நக்கீரன் கோபால் நான் வந்திருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயம், நான் ஒரு 2016-17 வந்து பெருசாக மீசை வச்சுருந்தேன். அப்போ பார்க்குறவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன வீரப்பன் மாதிரி மீசை வச்சுருக்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அங்கிள் ஒரு ஆள் தான் வந்து நல்லா இருக்கு மாப்பிள்ள, என்ன நம்ம நக்கீரன் கோபால் மாதிரி டிகேவி மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னாங்க. அந்த ஒரு இதையுமே வந்து எதையுமே ஒரு நெகட்டிவாக பேச மாட்டாங்க. பேசுகிறதுனாக்கா இன்றைக்கி நாள் ஃபுல்லாக கூட பேசலாம், நேரம் கருதி இதோட படிக்கிறேன். வந்த அனைவருக்கும் நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.